டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்பாய் ஃபார்மா அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட். இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க, இந்த செப்பாய் ஃபார்மா நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் நம்ம ஃபார்மா ஃபீல்டு படிச்சிருக்கணும், அப்போ தான் நம்ம எலிஜிபிள் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 12th வந்து பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்கனாலே போதும். நீங்கள் மேக்ஸ் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, பாட்னி சுவாலஜி படிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதை பற்றி கிளியராக நம்ம உண்மை ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸாமோட முக்கியமான டேட், அப்ளை பண்ணுற டேட் என்னன்னா 13 பிப்ரவரி 2026லேருந்து 1 ஏப்ரல் 2026க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும், இல்லைனா அவங்களோட அஃபிஷியல் சாஃப்ட்வேர் அஃபிஷியல் வெப்சைட்டே வந்து கொஞ்சம் பக்காக இருக்கும். ஸோ ஒரு 1 வீக் முன்னாடியே அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 1 ஜூன்லேருந்து 15 ஜூன் 2026 இந்த டேட்டில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னா www.joinindianarmy.nic.in அப்படின்னு சும்மா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். நீங்கள் 12th வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் இங்கிலீஷ் இது 4மே நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். மினிமம் வந்து 50% மார்க் இருக்கும். ஓவராலாக 50% வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஒரு 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 சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் 40% வந்து மேலே இருக்கணும். 40%க்கு கீழே இருந்தால் அவங்க வந்து அவங்களோட அப்ளிகேஷன் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த செப்பாய் ஃபார்மா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போமா. நீங்கள் வந்து அதே தான் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருப்பீங்க, அப்புறம் வந்து பிஃபார்ம் முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டோட்டலாக 50%க்கு மேலே வந்து மார்க் எடுத்திருக்கணும். ஓவராலாக இது பண்ணும்போது எல்லாத்துலேயும் 50%க்கு மேலே மார்க் எடுத்திருக்கணும். இப்போ நீங்கள் பிஃபார்ம் படிக்கலை, டிஃபார்ம் படிக்கலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. 12th வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி வந்து கண்டிப்பாக எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா உங்களுக்கு 17 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கும். இப்போ செப்பாய் ஃபார்மாக்கு பார்த்தீங்கன்னா 19 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து எலிஜிபிள். இப்போ இதோட ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 மினிட்ஸ் 15 செகண்டுக்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வந்து ஈஸியாகவே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ரன்னிங் முடித்த உடனே ஒரு 6 புல்லப்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து 9 ஃபீட்டுக்கு வந்து லாங் ஜம்ப் இருக்கும். அதுக்கடுத்து வந்து சிக்ஸாக் பேலன்ஸ், அந்த ஜிக்ஸாக்காக நடந்து போவோம்ல, கீழே விழாமல் நடந்து போகணும்ல, அந்த இது இருக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ரன்னிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே போதும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து எம்சிக்யூஸ் இருக்கும். அதுக்கு ஃபேஸ் 2 வந்து நீங்கள் எம்சிக்யூஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபுல் பாடி செக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுவும் ஓகே, உங்களுக்கு எல்லாமே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன லொக்கேஷனோ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் சேலரி 21,700 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் உங்களுக்கே தெரியும், ஆர்மியில் அலௌன்ஸ் எக்கச்சக்கமான நிறைய அலௌன்ஸ் இருக்குது. அந்த அலௌன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இதில் கிடைக்கும். போனஸ் மார்க் யார் யாருக்கெல்லாம் போனஸ் மார்க் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க் வர வரைக்கும் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் அதே தான். இப்போ உங்களோட அப்பா வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பையனா நீங்கள் ஆர்மியில் ஒர்க் பண்ணி அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட பையனா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க் அவங்க போனஸ் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் மறக்காமல் கொண்டு போகணும் அப்படின்னா, 10th 12th மார்க் ஷீட்டு, டொமிசில் சர்டிஃபிகேட். இந்த டொமிசில் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ஆகும். ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா, நாளைக்கு டைம் இருந்தால் நாளைக்கே போய் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட். கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்கல்ல, ஸ்கூல், காலேஜ் அங்கேயே போய் கேட்டால் கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் கொண்டு போகணும். இப்போ என்சிசியில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, என்சிசியில் அந்த ஸ்போர்ட் கோட்டா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அதையும் வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. தேங்க்யூ.
இதே மாரி ஆர்மி எக்ஸாம் ஒரு ஒரு அப்ளிகேஷன் வரும்போது நம்ம இந்த மாரி வீடியோ போடலான்னு இருக்கோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க குடுக்குற சப்போர்ட் வச்சு நான் அடுத்தடுத்து கன்டினியூஸா ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு நெறைய வீடியோஸ் அப்ளை பண்ணுவேன். தேங்க் யூ.